buddies, welcome back to our channel. நீங்க பார்க்கறது பாப்கார்ன் ஸ்பாட். சேனலுக்கு இப்பதான் நீங்க புதுசா வரீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. இந்தியன் மூவி ஒரு வழியா ரிலீஸ் ஆயிடுச்சு. நான் இந்த மூவிக்கு ஹைப்பா இருந்ததை விட கண்டிப்பா இந்த மூவி பெருசா ஹிட் ஆகணும்னு நான் ஆசைப்பட்டேன். பிகாஸ் இந்த மூவிலையும் இந்தியன் ஒன் மாதிரியே கண்டிப்பா நாட்டில் நடக்கிற ப்ராப்ளம்ஸை காட்டுவாங்க. எப்படியும் அட்லீஸ்ட் ஒரு வாரத்துக்காச்சும் ட்ரெண்டிங்கா இருக்கும், ஒரு கான்ட்ரோவர்சிக்குள்ள போகணும்னு நினைச்சேன். ஆளாளுக்கு ஊரை குறை சொல்லிக்கிட்டே இருக்கும். சிஸ்டம் சரியில்லை, சரி பண்ணணும் வாய்க்குள்ளே பேசுவோம். பட் இப்போ இந்த மூவிக்கு பாத்தீங்கன்னா நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ் தான் வந்துட்டு இருக்கு. பிகாஸ் சங்கர் சார் மூவில சொல்ல வந்த விஷயம் ஒன்று, அது ஆடியன்ஸ் கிட்ட லைட்டா வேற மாதிரி போய் ரீச் ஆயிடுச்சு. அது என்னன்னு பாக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் மூவியோட ஒரு ஒன்லைன் கான்செப்ட் சொல்லிடுறேன். பெருசா ட்விஸ்ட் அண்ட் டான்ஸ்லாம் இல்ல, நமக்கு தெரிஞ்ச ஸ்டோரி தான். லஞ்சம் ஊழல்லாம் இந்தியாவில் ரொம்ப அதிகமாயிடுச்சு. ஸோ இந்தியன் தாத்தாவை கம் பேக் இந்தியன்னு ஹேஷ்டாக் போட்டு இந்தியாவுக்கு கூப்பிடுறாங்க. அவங்க இந்தியாவுக்கு வந்து என்னெல்லாம் பண்றாங்க, இதுக்கு நடுவுல சித்தார்த்தன் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்னெல்லாம் பண்றாங்க அப்படிங்கிறது தான் இந்த மூவியோட ஸ்டோரியே. ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் கிட்ட இருந்து போயிடலாம், ஏன்னா அதுதான் கம்மியா இருக்கு. மூவில சினிமாட்டோகிராஃபியை கண்டிப்பா பாராட்டி ஆகணும், சூப்பரா பண்ணியிருந்தாங்க. நிறைய சீன்ல இந்தியாவோட இமேஜஸ் பேக்ரவுண்டா யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் பாக்குறப்பவே ரொம்ப அமேசிங்கா இருந்துச்சு. எடிட்டிங் பக்கா, அதை குறையே சொல்ல முடியாது. லாஸ்டா ஒரு சேசிங் சீன் வரும், அது கொஞ்சம் லென்த்தா தான் இருக்கும். ஆனா நிறைய பேர் கலாய்ச்சிருந்தாங்க, எப்படி தாத்தாவால இப்படிலாம் டிரைவ் பண்ண முடியுதுன்னு. பட் அதெல்லாம் பார்க்காம ஜஸ்ட் மூவியா பாக்குறப்போ செம்மையா இருந்துச்சு. நல்லா எஃபோர்ட் போட்டிருந்தாங்கன்னு தெரியுது. இந்த மூவில நெகட்டிவ்ஸ் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, தாத்தா வராருங்கிற சாங்குக்கு அவ்வளோ பெரிய ஃப்ரீடம் ஃபைட்டரை வெல்கம் பண்றதுக்கு இந்த மாதிரி ஒரு கானா சாங்கியா பாடுவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. பட் நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா, அங்க சாங் பாடுறது ஒரு மினிஸ்டரோ இல்ல ஒரு கவர்மெண்டோ இல்ல, நம்மள மாதிரி ஒரு யங்ஸ்டர்ஸ் தான். அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்தியன் தாத்தா ஃப்ரீடம் ஃபைட்டருங்கிறத தாண்டி அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்க ஒரு ஹீரோவா தான் பாக்குறாங்க. ஸோ இந்தியன் தாத்தா வரதுக்கு ஒரு செலிப்ரேஷன் மாதிரி ஜாலியா வைபோட அவங்கள வெல்கம் பண்றாங்க. ஜனகணமனன்னு போட்டு வெல்கம் பண்ண மாட்டாங்க. அந்த சிச்சுவேஷன்ல இந்த சாங் தான் கரெக்டா இருக்கிற மாதிரி இருக்கு. வேற எந்த ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட்டுமே மைண்டுக்கு வரல. அப்படியே நெகட்டிவ் சைடு வரலாம். இந்த மூவியை யாரும் ஸ்டோரி, விஷுவல்ஸ், மியூசிக்காக பார்க்க போறது இல்ல. எப்படி மூவில நம்ம சொசைட்டில நடக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் எக்ஸ்போஸ் பண்ண போறாங்கன்னு ஒரு கியூரியாசிட்டில தான் இந்த மூவியை பார்க்க போவோம். அதை இந்த மூவில காமிச்சாங்களான்னு பாத்தீங்கன்னா காமிச்சாங்க, ஆனா எதையுமே டீப்பா காமிக்கல. தப்பு செஞ்சா அதுகிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாதுன்ற பயம் வரணும். எந்த ஒரு சென்டிமெண்ட் சீனுமே நம்ம கூட பெருசா கனெக்ட் ஆகாத மாதிரி தான் இருக்கு. இந்த ஊழ லஞ்சத்தை பத்தி எல்லாம் ஒரு 10வது படமான இந்த மூவியை காமிச்சிருக்காங்க. ஒரு இந்தியன் மூவி, அதுவும் சங்கர் சார் மூவி அப்படிங்கிற ஃபீலே வரல. இந்த சான்ஸ் அவங்க சரியா யூஸ் பண்ணிக்கலையோன்னு தோணுது. நம்ம தமிழ்நாட்டில் நடக்கிற ப்ராப்ளம்ஸை மட்டுமே ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தாலே நல்லா இருந்திருக்கும். பேன் இந்தியான்னு அதர் ஸ்டேட்ல நடக்கிறதெல்லாம் காமிக்கிறேன்னு எதையுமே தெளிவாக காமிக்கல. தாத்தா பாட்டுக்கு ஸ்டேட் விட்டு ஸ்டேட் போயிட்டு இருக்காங்க. அவங்க எதுல போறாங்க, யார் ஹெல்ப் பண்றாங்கன்னு எதையுமே காமிக்கல. அவ்வளோ போலீஸ் துரத்துவாங்க, கார்பரேட் காரங்க ஒரு பக்கம் தொலைவுறாங்க, இவங்க பாட்டுக்கு அசால்ட்டா ஸ்டேட் விட்டு ஸ்டேட் டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. பெருசா லாஜிக் இல்லாத மாதிரி தான் காமிச்சிருந்தாங்க. அண்ட் இந்தியன் தாத்தாவோட மேக்கப் செட்டே ஆகல. அப்புறம் எஸ்டே சூர்யாவுக்கு ஒரு கெட்டப் கொடுத்துருந்தாங்க. அவங்க ரிச் தான், அதுக்குன்னு கெட்டப் இப்படியா கொடுக்கணும்? பாடி ஃபுல்லா கோல்டையே வச்சு கவர் பண்ணியிருந்தாங்க. நல்ல ஒரு பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய ஆக்டரை சரியா யூஸ் பண்ணலையோன்னு தோணுது. தென் இந்தியன் தாத்தா வீட்டில் இருக்க கலையே பிடுங்க சொல்லியிருப்பாங்க. இந்தியன் தாத்தாவோட பாலிசியை தப்பு பண்ணா அது பையனா இருந்தாலும் சரி போட்டு தள்ளிடுவாங்க. அதை சரியா புரிஞ்சிக்காம அதை கேட்டா தற்கொலை மாதிரி வீட்டில் இருக்க சொந்த அப்பா அம்மாவையே போலீஸ்ட மாட்டி விட்டுருவாங்க. அதெல்லாம் பார்க்குறப்ப கொஞ்சம் கிரிஞ்சாதான் ஃபீல் ஆச்சு. சங்கர் சார் என்ன சொல்ல வந்திருக்காங்கன்னா, நாட்டில் நடக்கிற ஊழல் எல்லாமே நமக்கு தெரிஞ்சுதான் நடக்குது. நம்மளை சுத்தி இருக்கவங்களே அதுக்கெல்லாம் ஒரு ரீசனா இருப்பாங்க. அதெல்லாம் தெரிஞ்சுட்டே நம்மளால ஒன்றும் பண்ண முடியல. அப்படியே ஏதாச்சும் பண்ணாலும் அதனால என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வருதுங்கிறதெல்லாம் காமிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அது ஆடியன்ஸ் கிட்ட சரியா கனெக்ட் ஆகல. அண்ட் இந்த மூவியோட ரன் டைம் வேற பாத்தீங்கன்னா 3 hours பக்கமா ஓடிட்டு இருக்கு. கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்திருக்கலாம். ஓவராலா மூவி எப்படி இருக்குன்னு கேட்டா பாசிட்டிவ்ஸை விட நெகட்டிவ் தான் அதிகமா இருக்கு. ஆனாலும் மூவி அவ்வளோ மோசம்லாம் இல்லை, ஒரு நல்ல மூவி தான். ஏன் இவ்வளோ அடி வாங்குதுன்னா, இது சங்கர் சார் எடுத்த மூவி. இதுக்கு முன்னாடி அவங்க எடுத்த மூவிஸ் எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். அதெல்லாம் கம்பேர் பண்றப்போ இது ஒரு ஆவரேஜான மூவி தான். பார்ட் 3 வேற வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா அந்த மூவிக்காகவும் நான் வெயிட்டிங். இந்த மூவியை பத்தி உங்க ஒப்பீனியன் என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, ஓகே buddies, இதோட இந்த வீடியோவை நம்ம முடிச்சுக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். அது வரைக்கும் டாடா.